friends, welcome back to my channel. நம்மளோட தோசை கார்னரில் தான் இன்றைக்கி ஒரு தோசை ரெசிபி பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா கம்பு தோசை. வாங்க எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 1 கப் அளவுள்ள கம்பு எடுத்துக்கலாம். அதை ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிவிட்டு அதே கப்பால் 1/4 கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இந்த 3த்தையும் தண்ணி விட்டு நல்லா அலசி எடுத்துக்கலாம். 5-6 தடவைக்கு மேலே வேறு தண்ணியை விட்டு நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லா கழுவுனதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து இதை அப்படியே ஊற விட்டுலாம். ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுருங்க. குறைஞ்சது 5 மணி நேரம் நல்லா ஊறட்டும். 5 மணி நேரம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஊறி வந்திருக்கும். இதை இப்போ நம்ம அரைச்சி எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் இந்த மாதிரி ஈஸியான அதுவும் ஆரோக்கியமான ரெசிபீஸ்லாம் நாங்கள் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். நீங்களும் அந்த வீடியோஸை உடனே பார்க்கலாம். அரைக்கும் போதே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா மையாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சிடலாம். மதியம் ஊற போட்டு நைட்டு போல் நம்ம அரைச்சி வச்சோம்னா நைட்டு ஃபுல்லாக அப்படியே வச்சிடலாம். அது நல்லா பொங்கி வரட்டும், மாவு புளிச்சு வரட்டும் அப்படி சொல்லிட்டு. அப்படி இல்லைன்னா குறைஞ்சது 8 மணி நேரம் மாவு நல்லா புளிச்சு வரணும். 8 மணி நேரம் கழிச்சதுக்கப்புறம் பாருங்கள், மாவு நல்லா புளிச்சு பொங்கி வந்திருக்கும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அவ்வளோதான், நம்ம தோசையை விட்டுற வேண்டியதான். தோசை விட்டதுக்கப்புறமா அதுக்கு மேலே நெய் இல்லைனா எண்ணெயை இந்த மாதிரி விட்டுக்கலாம். தோசை விடும்போதே வாசனை செம்மையாக இருக்கும். எப்படா சாப்பிட்லாம் அப்படின்னு இருப்பாங்க எல்லோரும். அவ்வளோதான், கம்பு தோசை தயார். உங்களுக்கு பிடிச்ச சாம்பார் இல்லைனா ஏதாவது ஒரு சட்னியை சைடிஷாக வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஆனால் தக்காளி சட்னி இல்லைன்னா கார சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா தான் செம்மையாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ஈஸியான ஹெல்த்தியான கம்பு தோசையை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கம்பு தோசை பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி வேறொரு ரெசிபியில் மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.